ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு 30,000ல் ஒரு நல்ல பிசி பில்ட் பண்ண போகிறோம் பார்க்குறோம். இது என்னோட ட்ரீம் பிசி கூட. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் லேப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இது ஒரு பெரிய அப்கிரேடாக இருந்துச்சு. நான் இது பில்ட் பண்ணும்போது எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, Ryzen 5000 சீரிஸில் 5500 GTன்னு. இது வந்து 6 கோர் 12 த்ரெட் ப்ராசஸர். மதர் போர்டு வந்து ஜிகாபைட்டில் B450 அந்த சிப்செட் போயிருக்கோம். ரேம் ஸ்லாட் இருக்குது. ஆனால் வைஃபை வேரியன்ட் கிடையாது. இதில் வைஃபை வேரியன்ட் இருக்குது. அது வந்து இதோட ஒரு 3000 கூட வந்துச்சு. அது 8000, இது 6000 வந்துச்சு. இந்த ப்ராசஸர் வந்து 12000 வந்துச்சு. ரைசன்லேயே 5000 சீரிஸில் 5600 GT இருக்குது. அது வந்து அதே சேம் கோர் சேம் த்ரெட் தான். ப்ளஸ் வந்து ஆனால் அது வந்து ஒரு 15000 ரேஞ்ச் இருக்குது. அது கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ப்ராசஸராக இருக்குன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருக்குது. நான் அதனால் இந்த ப்ராசஸர் நான் வந்துட்டேன். அந்த ப்ராசஸர் கனெக்ட் பண்ணும்போது அந்த மதர் போர்ட்லேயும் சரி, இந்த ப்ராசஸ்லேயும் சரி, ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை வச்சு கரெக்டாக வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து செட்டில் ஆயிரும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அது மேலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது பின்னு உடஞ்சிட்டா வாரண்டியில் கிளைம் பண்ண மாட்டாங்க. அது கூலர் வந்து அது ஃபேனோட வந்துடும். அப்புறம் நீங்கள் அந்த கூலரை அது யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா எந்த கூலரும் வேணாம் இந்த ப்ராசஸருக்கு. அப்புறம் ரேம் வந்து ஒரு ரேம் 2000 வந்துச்சு. 2 ரேம் போட்டிருந்தோம். 4000. இந்த ரேம் ஸ்லாட்டும் அப்படி தான், கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஏரோ மார்க் இருக்கும். அதை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். வச்சுருந்தோம். நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தான் அது வரைக்கும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போதைக்கு இது பட்ஜெட் பில்டுனால இது வரைக்கும் எதுவும் அப்கிரேட் பண்ணலை. உங்களுக்கு இதோட பெஞ்ச் மார்க் வேணும்னாலும் சரி, கேமோட FPS வேணுனாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் அதுக்கு ஒரு டெடிகேட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த SMPS வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்னா, கூலர் மாஸ்டரில் 450 வாட்ஸு. இந்த SMPS வந்து ஒரு 4000 சம்திங் வந்துச்சு நான் வாங்குறப்ப. இது ஒயர் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து அதை பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஈஸியாகவே மாட்டிடலாம் அதெல்லாம். எனக்கு இந்த கேமரேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ஆன்சிட் ஸ்போர்ட்ஸில் ஒரு மாடல். உங்களுக்கு பை லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், கீழே வந்து கமெண்டில் போடுறேன். யாருக்காச்சும் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மானிட்டர் பற்றி உங்களுக்கு தெரியும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக வீடியோ ஒன்று போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.